வாட்ஸ்அப்பை ரெகுலரா பயன்படுத்துறவங்க பிரைவசிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும், அப்படிதானே? அதே மாதிரிதான் வாட்ஸ்அப் பிரைவசிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்களை அறிமுகப்படுத்திருக்காங்க. சின்ன சின்ன செட்டிங்க அது எது தேவைப்படுதோ அதை நீங்க டர்ன் பண்ணிக்கலாம், தேவையில்லாத அப்படியே டீல்ல விட்டுறலாம் வச்சுக்கோங்களேன். ஆனா வாட்ஸ்அப் இன்னொரு வேலையும் பார்த்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பிரைவசி செட்டிங்கை களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. இது கூடிய சீக்கிரத்துல வாட்ஸ்அப்ல வரப்போகுது. அந்த ஒத்த செட்டிங்கை நீங்க டர்ன் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்பை நீங்க முறைய பயன்படுத்தவே முடியாது. அப்ப இது யாருக்கியா அவங்க வாட்ஸ்அப் அப்டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொஃபஷனலா இந்த ஃபீல்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக இந்த செட்டிங்கை களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. நம்மளும் பயன்படுத்தலாம். ஆன் பண்ணிட்டு உள்ள போய் சின்ன சின்ன கஸ்டமைஸ் பண்ணணும். அது தேவையா? நம்ம நார்மல் யூசர் தானே, அப்போ நார்மலான விஷயங்களை பயன்படுத்திட்டு போறது நல்லது தானே. ஸோ அந்த ஒரு அற்புதமான செட்டிங்கை வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. அதோட இமேஜை உங்களுக்கு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்க, செட்டிங்ஸ்குள்ள போங்க, பிரைவசிக்குள்ள போங்க, அட்வான்ஸ்குள்ள போங்க. நாலாவதா ஸ்ட்ரிக்ட் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் வரப்போகுது. இமேஜை காட்டுறேன், இதாங்க ஸ்ட்ரிக்ட் அக்கௌண்ட் செட்டிங். அடுத்ததா ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். செட்டிங்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஆட் பண்ணிக்கலாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. இந்த செட்டிங் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மீடியா அட்டாச்மெண்ட், லிங்க் ப்ரிவியூ, சைலன்ஸ் அன்னோன் காலர், குரூப், செக்யூரிட்டி நோட்டிபிகேஷன், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ப்ரொடெக்ட் ஐபி அட்ரஸ் இன் கால்ஸ், இவ்வளோத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. கஸ்டமைஸும் பண்ண முடியும். செமல விரைவில் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.